இன்னைக்கு கிறுக்கு பிடிச்சி பேய் பிடிச்ச மாதிரி அழைகிறாரு பழனிசாமி. கிறுக்கு பிடிச்சி பேய் பிடிச்ச மாதிரி அங்கே இங்கே பார்த்து என்ன ஏதாவது போய் விஜய் வச்சு அளவு தட்டு தட்டு தான் முடியாது போயாரு. முத்தமிழறிஞர் அவர்கள் கலைஞர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள், இன்றைக்கு தலைவர் அவர்கள், இவர்கள் தான் மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சரான. மற்றபடி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வாங்கினால அவர் உட்பட நான் உட்பட நாமினேட் முதலமைச்சர் ஒத்துக்கொண்டார். எடப்பாடி பழனிசாமி பற்றி நான் எதுவும் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லாவே தெரியும். அவருக்கு அவர் கூட இருக்கிறது யாரு? உதயகுமார். நான் சொல்ல முடியாது, நீங்க சொல்ல நான் சொல்ல முடியாது. ராமநாதன் எலெக்ஷன்ல நான் அப்படி நடத்திட்டு இருந்தேன். தலைவர் சொன்ன சட்ட விதியை இவர்கள் காற்றிலே பறக்க விட்டார்கள். அம்மா அவர்கள் கொடுத்த நிரந்தர பொதுச்செயலாளர் பதவியை பறித்துக் கொண்டார்கள் பழனிசாமி. இந்த சூழ்நிலையில் தொண்டர்களின் உரிமை, பொதுச் செயலாளரை யார் தேர்ந்தெடுக்கிறோம்னா தொண்டர்கள், அடிப்படை தொண்டர்கள், 1 கோடி தொண்டர்கள் தான் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்படும் என்பது கழக விதியாக தலைவர் அவர்கள் வகுத்து தந்தார். எல்லாருக்கும் தெரியும். அதை அப்புறம் நீக்கிட்டு தன்னைத்தானே பொதுச்செயலாளர் மகனை சொல்லிட்டாரு. அதாவது சட்ட விதியில தலைவரே கைப்பட எழுதியிருக்காரு. எந்தெந்த சட்ட விதியை நீ மாத்திக்கலாம், திருத்தம் பண்ணலாம். ஆனால் பொதுச் செயலாளரை தேர்வு செய்வதற்கு உரிமையை தொண்டர்களில் தான் இருக்க வேண்டும். தேர்தல் மூலமாக தான் தேர்வு செய்யப்பட வேண்டும். இந்த விதியை மட்டும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாதுன்னு தலைவரை எழுதி வச்சிருக்காரு. அதை திருத்தி ரத்து செஞ்சுட்டு தேர்தல் பொதுச்செயலாளர் போட்டியிடுவது 10 மாவட்ட செயலர் முன்மொழின்னு 10 மாவட்ட செயலர் வழிமொழின்னு 5 வருடம் தலைமை நிர்வாகிகளுக்கு திருத்தம் பண்ணார். யாரு? பழனிசாமி. யார் விட்டாதாரம் விலாசாமி ஜெமிதாரில் ராஜாக்காங்க அந்த பதவிக்காரங்க. மாவட்ட செயலர்கள் காசு வாங்க போட்டு முன்மொழிவாங்க முடியாது. இதை எதிர்த்துத்தான் தொண்டர்களின் உரிமையை பறித்துக் கொண்ட பழனிசாமி எதிர்த்துத்தான் நான் வழக்கு தொடுத்திருக்கிறேன். அந்த குழு சார்பாக இன்னைக்கு ராமநாதத்தை நிறுத்திக்கிறாங்க. இந்த விஜயகுமார் என்ன செஞ்சாருன்னா 6 பன்னீர்செல்வத்தை கூட்டு வந்தாங்க தேர்தல் நிற்கிறது. அந்த 6 பன்னீர்செல்வம் இன்சியல் எனக்கு இருந்த மாதிரி எங்க அப்பா வேறு ஓட்டக்காரர் ஓ பன்னீர்செல்வமா 6 பன்னீர்செல்வத்தை கூட்டுவாங்க. தேவர் அப்படின்னு ஏதோ கூட்டு வந்து தோக்க வைக்கிறதுக்கு அந்த உட்காந்து இழக்கான் பாவம் மனுஷன். முடியல. ரெட்டையில் ஒருத்தர் நிப்பாரி வச்சாங்க, அவராலும் முடியல. என்ன நடந்தது? நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட போட்டியிட்டு அனைத்து இடங்களிலுமே போச்சு, முடிஞ்சிருக்காங்க. நீங்க இப்பதான் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் பேசுற மாதிரி பேசாரு. ஏதாவது ஒரு மரியாதை பேசிருக்கா? அண்ணா திமுக நல்ல பேர் வாங்கி கொடுத்து வச்சிருப்பாங்க. அம்மா அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. சிவி சங்கர், உதயகுமார், சீனிவாசன் என்ன பேசுறது? எதாவது பேசியிருக்காங்க. இவங்க நம்பி எப்படி ஓட்டு போடுவாங்க? மறுபடியும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஓட்டு போடுவாங்களா? நடக்காது. இன்னைக்கு கிறுக்கு பிடிச்சி பேய் பிடிச்ச மாதிரி அழைகிறாரு பழனிசாமி. கிறுக்கு பிடிச்சி பேய் பிடிச்ச மாதிரி அங்கே இங்கே பார்த்து என்ன ஏதாவது போய் விஜய் வச்சு அளவு தட்டு தட்டு தான் முடியாது போயாரு. இந்த சூழ்நிலையிலே ஓடிட்டு வண்டியா வண்டி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.